காங்கிரஸில் பாதுகாப்பற்ற தலைமையால் அக்கட்சியின் புத்திசாலி மற்றும் இளம் எம்பிக்கள் விவாதங்களில் பங்கேற்க முடியாத சூழல் உள்ளதாக பிரதமர் மோடி சாடியுள்ளார். மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு சபாநாயகர் ஓம் பிர்லாவின் அலுவலகத்தில் நடைபெற்ற வழக்கமான முறைசாரா தலைவர்களின் கூட்டத்தில் பிரதமர் மோடி இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 13.61 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெயசோர் சாலை மெட்ரோ நிலையத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு ஜெயசோர் சாலையில் இருந்து நோபரா ஜெய்ஹிந்த் பிமன் பந்தர் மெட்ரோ சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். வாக்கு திருட்டு என்பது அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் முங்கர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதானியும் மோடியும் இணைந்து அரசமைப்பு சட்டத்தை அடக்கி தாக்குதல் நடத்துவதாகவும், ஆனால் எந்த சக்தியாலும் அரசியலமைப்பை தொட முடியாது எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்தியா சீனா ஆகிய நாடுகளிடையே உள்ள எல்லை பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் 2 குழுக்களை அமைக்க உள்ளதாக இந்தியாவுக்கான சீன தூதர் தெரிவித்துள்ளார். ஒரு குழு எல்லை வரையறை செய்யப்படும் என்றும் மற்றொரு குழு எல்லை பகுதிகளில் சரியான மேலாண்மை குறித்து கவனம் செலுத்தும் என்றும் சீன தூதர் ஜூ ஃபெய்ஹாங் கூறினார். இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய இந்தியாவுக்கான சீன தூதர் சு ஃபெய்ஹாங், வரி விதிப்பு நடவடிக்கைக்கு முன்னர் அமெரிக்கா நீண்ட பலனை அடைந்து வந்ததாகவும் தற்போது 50% வரி விதிப்பின் மூலம் கீழ்த்தரமான செயலை செய்து வருவதாகவும் கூறினார். டெல்லியில் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை முழுவதுமாக நிறுத்தி வைக்க வேண்டுமா, மாற்றியமைக்க வேண்டுமா அல்லது அப்படியே அனுமதிக்க வேண்டுமா என்பதை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு இன்று முடிவு செய்கிறது. ஆன்லைன் கேமிங் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆன்லைன் கேமிங் தளமான ஜூபி பண கேமிங்கை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. அதே சமயம் லூடோ சுப்ரீம், லூடோ டர்போ, பாம்புகள் மற்றும் ஏணிகள், ட்ரம்ப் கார்டு மேனியா போன்ற மிகவும் பிரபலமான விளையாட்டுகளை இலவசமாக விளையாடலாம் எனவும் தெரிவித்திருக்கிறது. நடிகை பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏவிடம் கட்சி பதவியை பறித்த பின்னரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தியது. கேரள எதிர்க்கட்சி தலைவர் சதீசன் அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழ்நாடு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். சென்னையில் அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை வரை வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் அதிகாலையிலேயே இடியுடன் கூடிய மழை பரவலாக பெய்தது. குறிப்பாக எழும்பூர், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாட்டை சர்வாதிகார பாதையில் நகர்த்துவதற்காகவே புதிய மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்துள்ள கருப்பு மசோதாவை திமுக கடுமையாக எதிர்க்கும் என உறுதியாக கூறினார். இரட்டை நிலைப்பாடு எடுப்பது அதிமுகவுக்கு சாதாரணம்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்கள் மற்றும் சட்டமன்ற பேருரைகள் அடங்கிய நூலை வெளியிட்டு பேசிய அவர், இப்போதும் அதிமுக இரட்டை நிலைப்பாடுதான் எடுத்துக் கொண்டிருப்பதாக சாடினார். முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகள் ஈர்த்தது எவ்வளவு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது பேசிய அவர், சைக்கிள் ஓட்டுவதற்காக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடு சென்றதாக கடுமையாக விமர்சித்தார்.
இதுநாள் வரை எடப்பாடி பழனிசாமியை சீண்டாமல் இருந்து வந்த விஜய் இரண்டாவது மாநில மாநாட்டில் அவரை நேரடியாக விமர்சித்து பேசினார். பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என அதிமுகவை தாக்கி பேசிய விஜய், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியின் தற்போதைய நிலை குறித்து தாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என இபிஎஸ்ஸின் தலைமை திறன் குறித்து மோசமாக சாடினார். அதிமுக யார் கையில் இருக்கிறது என சிலர் அறியாமையில் பேசுவதாக விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பதிலடி தந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் உரையாற்றிய அவர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் பல ஆண்டுகள் உழைத்த பின்பே ஆட்சி அமைத்ததாகவும், ஆனால் சிலர் உழைப்பே கொடுக்காமல் பலனை எதிர்பார்ப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். தவிக மாநில மாநாட்டில் ஆவேசமாக உரையாற்றிய விஜய், தாமரை இலை மேல் தண்ணீரே ஒட்டாத போது தமிழ்நாடு மட்டும் எப்படி ஒட்டும் என வினவினார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவினரை வெற்றி பெற செய்யாததால் அதனை மனதில் வைத்து தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக உள்ளடி வேலைகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தவிக மாநாட்டில் திரண்ட கூட்டம் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் பார்ப்பதாகவும், பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் அவரது கொள்கை என்னவென்று சொல்வதில்லை எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அந்த தண்ணீரில்தான் தாமரையே மலர்கிறது என்றார். வயதாகிவிட்டது, சினிமாவில் மார்க்கெட் போய்விட்டது என்பதற்காக அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என விளக்கம் கொடுத்து விமர்சகர்களின் வாயை அடைத்துள்ளார் தவிக தலைவர் விஜய். மக்களுக்காக உழைப்பதை தவிர தனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது என உருக்கமாக பேசிய அவர், எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளிகளும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது என ஆவேசமாக கூறினார். தவிக மாநாட்டில் விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பியதால் மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் டென்ஷன் ஆனார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமலிடம், சினிமா மார்க்கெட் குறைந்த பிறகு தாம் அரசியலுக்கு வரவில்லை என விஜய் கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கமல், அட்ரஸ் இல்லாத கடிதத்திற்கு தாம் எப்படி பதிலளிக்க முடியும் என்றார். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கண்டனம், நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும், தமிழக மீனவர்கள் கைது விவகாரம், ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை பாரபத்தியில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக இரண்டாவது மாநில மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் ராம்பாக் முடிந்தவுடனேயே தொண்டர்கள் கூட்டமாக வெளியேறத் தொடங்கினர். காலை முதலே மாநாட்டு திடலில் குவிய தொடங்கிய தொண்டர்கள் கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த நிலையில் விஜய் ராம்பாக் முடிந்தவுடன் புறப்பட்டதால் மாநாட்டு திடல் ஆங்காங்கே காலியாக காணப்பட்டது. விஜய்க்கு விஜயகாந்த் அண்ணன் என்றால் அவர் எங்களுக்கு தம்பி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பன்ருட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் என்றுமே எங்கள் வீட்டு பிள்ளைதான் என கூறினார். மேலும் விஜய் குடும்பத்துடனான உறவு என்பது பல ஆண்டுகளாக உள்ளது என்றார். வாக்கு வங்கிக்காக அண்ணா, எம்ஜிஆர் பெயர்களை விஜய் பயன்படுத்துவதாகவும், ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆரின் படத்தை யார் பயன்படுத்தினாலும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறினார். நாகாலாந்தின் மறைந்த ஆளுநர் இல கணேசனின் புகழஞ்சலி கூட்டம் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்டது. இதில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில முன்னாள் தலைவர்கள் தமிழிசை, அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஓமத்தம்பட்டி உட்பட புதிதாக கட்டப்பட்ட 2 அங்கன்வாடி மையங்களையும் திறந்து வைத்தார்.
அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். கட்சியில் உறுப்பினராக இல்லாதவரின் மனுவை நிராகரிக்க கோரி இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுவித்த உத்தரவில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறியது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு குறித்து மட்டும்தான் பாரதி பேட்டி அளித்ததாகவும் நீதிமன்ற உத்தரவை மீறவில்லை எனவும் தெரிவித்தார். எம்ஜிஆர் குறித்து பேசாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திற்கு வரவுள்ள இபிஎஸ்ஐ வரவேற்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் பேட்டியளித்த அவர் 2026ஆம் ஆண்டில் இபிஎஸ் முதல்வராவது உறுதி என்றார். திருவண்ணாமலையில் தையல் பயிற்சி முடித்த 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அமைச்சர் ஏவா வேலு சான்றிதழ் வழங்கினார். மாநகராட்சி பகுதியில் நடைபெற்ற அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆணுக்கு நிகராக பெண்களின் பங்களிப்பும் உள்ளதாக பாராட்டினார். திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டியில் வீட்டில் குழந்தைகளுடன் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் அரங்கேற்றப்பட்ட கொள்ளை சம்பவம் அதிர்ச்சி கொள்ள வைத்திருக்கிறது. சபிதா என்பவர் வீட்டில் தனது 3 குழந்தைகளுடன் இருந்தபோது பைக்கில் முகமூடி அணிந்து வந்த நபர் குழந்தையை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்து 3 சவரன் நகையை பறித்துச் சென்றான். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக திரியும் பசுமாடுகள் மற்றும் தெருநாய்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். மாடுகள் மற்றும் நாய்களால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிபதி நேரில் சென்று சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். சிறுநீரக கோளாறு மற்றும் குடல் இறக்கம் தொடர்பான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது குறித்து நீதிபதி கார்த்திகேயன் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சென்னை மதுரவாயில் அருகே பணி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. ஜானகி நகரைச் சேர்ந்த விஜய் வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை வெட்டிவிட்டு தப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் போதை மாத்திரை விற்றதாக பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வாலாஜாவை சேர்ந்த 25 வயதான சந்தோஷ் என்பவர் ஆந்திராவில் இருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து பேரம்பாக்கம் பகுதியில் உள்ள இளைஞர்களிடம் விற்பனை செய்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கல்லூரி விடுதியில் கெட்டுப்போன உணவு வழங்கியதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரசு கோவிந்தசாமி கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் கெட்டுப்போன உணவு வழங்கியதாக கூறி தங்களுக்கு வழங்கப்பட்ட உணவை விடுதி முன்பு வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போலீசார் அறிவுறுத்தலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடைகள் அடைக்கப்பட்டன. பாரபத்தியில் தமிழக வெற்றி கழக மாநாடு முடிந்து ஏராளமான தொண்டர்கள் அருப்புக்கோட்டை வழியாக சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இந்த நிலையில் அங்கு டீ கடைகள், ஹோட்டல்கள், பேக்கரிகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் குழுவில் கருத்து பதிவிட்டதாக திருவாரூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கர்ணாவூர் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய ரமேஷ் என்பவர் ஆசிரியர்கள் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் அரசுக்கு எதிராக பதிவுகளை பகிர்ந்ததாக விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் எரும்புண்டி கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் தியாகராஜன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு ராணுவத்தினர் மரியாதை செலுத்தினர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள சென்டர் ஆர்டினன்ஸ் டிப்போ மையத்தில் ராணுவ ஆயுத கிடங்கு கிளர்க் பணியில் ஈடுபட்டு வந்த தியாகராஜன் கடந்த 16ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடனை கேட்டு ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தை லாட்ஜில் அடைத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சாய்பாபா நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிருத்விராஜ் வர்மா அரக்கோணத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் பைனான்ஸ் நிறுவனத்தில் ஸ்பீடு வட்டிக்கு 50,000 ரூபாய் வாங்கியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உப்பிலநாயக்கன் பகுதியில் வடமாநில இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த வடமாநில இளைஞரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் இளைஞருக்கு தலையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் இதுகுறித்து மின்சார வாரியம் மூலம் தொடங்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் தகவல் தெரிவித்தாலும் முறையான பதில் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் மனைவிக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன் என கோரி வீட்டை பூட்டிக் கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வங்கி மேலாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபால்பட்டி யூனியன் வங்கியில் மேலாளராக பணிபுரியும் கஜேந்திரன் என்பவர் நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவி சத்யாவுக்கு தாங்களே பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை பிறந்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கரும்பு ஏற்றிச் சென்ற லாரியை வழிமறித்த காட்டு யானை அதன் முன்பக்க கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியதன் வீடியோ வெளியாகியது. கரும்பு ஏற்றிக்கொண்டு சத்தியமங்கலம் நோக்கி ஆசனூர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியை காட்டு யானை ஒன்று வழிமறித்து கண்ணாடியை உடைத்து கரும்பை எடுத்து சாப்பிட்டது. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த 90% அதிகமான வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி தந்திருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின் தான் என்றார். அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகள் குறித்து சென்னை ஆர்கே நகரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தண்டையார்பேட்டை வீராக்குட்டி தெரு பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டியும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறியும் ஆதரவு திரட்டினார். தேனியில் விவாகரத்து கோரிய கணவருடன் சேர்ந்து வாழ்வதாக விருப்பம் தெரிவித்துவிட்டு 2வது திருமணம் செய்து கொண்ட மனைவி மீது கணவர் SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஓடைப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் அளித்துள்ள புகாரில் சொத்தை அபகரிக்கும் நோக்கில் 2வது கணவர் மற்றும் சகோதரருடன் சேர்ந்து மனைவி கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் பனைமரத்தில் பைக் மோதி லாரி உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் போலீசாரின் ரோந்து வாகனம் துரத்தியதாலேயே விபத்து நேர்ந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தினகரன் தனக்கு சொந்தமான லாரியை போலீசார் மிரட்டியதாக கூறி நள்ளிரவில் பைக்கில் வேகமாக சென்றதில் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கூடலூர் தாலுகா பகுதியில் உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மாரியப்பன் +1, +2 படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பேருந்து நிலையத்திற்குள் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உள்ளனர். சாம்பவர் வடகரை பேருந்து நிலையத்திற்குள் வலம் வரும் தெருநாய்களை அப்புறப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நகர் கிராமத்தில் வயலில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். வீட்டில் உள்ள கால்நடைகளுக்காக தனது வயலில் புல் அறுத்து கொண்டிருந்த போது அறுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக ராதாகிருஷ்ணன் மிதித்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புலித்தோல் மற்றும் நகம் பதுக்கிய வழக்கில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு நீதிமன்றம் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பவாரியா என்கிற கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 6 பேரும் அரசூரில் கூடாரம் போட்டு தங்கி கம்பளி விற்பனை செய்வது போல நடித்து நீலகிரி வனப்பகுதியில் புலிகளை வேட்டையாடி வந்தது தெரிய வந்தது.
சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் MBA பயிலும் மாணவி ஸ்ரேயா அனீஷ் சீனாவின் செங்டோ நகரில் கடந்த ஜூலையில் நடைபெற்ற ஹோட்டல் எக்ஸ் சீனா இன்டர்நேஷனல் சைனீஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த நிலையில் சென்னையில் அவருக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னை அமிர்தா கல்லூரி நிறுவனத்தின் சேர்மன் பூமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை பல்லாவரம் அருகே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் AC பொருத்தும் போது அவுட்டோர் யூனிட் வெடித்து சிதறியதில் 3 பேர் காயமடைந்தனர். அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் அலுவலக அறைகளுக்கு AC பொருத்தும் பணியில் 3 பேர் ஈடுபட்டிருந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு நகர பேருந்தில் போதை கும்பல் ரகளையில் ஈடுபட்டதோடு தட்டி கேட்ட நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எண் 16 அரசு நகர பேருந்தில் குயிலாப்பாளையம் நிறுத்தத்தில் ஏறிய 6 பேர் கொண்ட போதை கும்பல் ஓட்டுநர் நடத்துனரை தாக்கி 2000 ரூபாய் பணத்தையும் டிக்கெட் மெஷினையும் பறித்து கொண்டு தப்பிச் சென்றது. மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடன் கீரிப்பிள்ளை சகஜமாக பழகி வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் பகுதியில் சுற்றித் திரியும் 2 கீரிப்பிள்ளைகள் சுற்றுலா பயணிகள் கொடுக்கும் தின்பண்டங்களை எவ்வித சலனமும் இன்றி ருசித்து சாப்பிட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் ரெய்டு நடைபெற்றது. பில் கலெக்டராக பணியாற்றி வரும் சதீஷ்குமார் வீட்டுமனை அங்கீகாரம் பெறுவதற்காக விண்ணப்பித்த போது 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்து அங்கு விரைந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு நடத்தினர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கவி அருவி நவமலை சாலையில் அரசு பேருந்தை காட்டு யானைகள் கூட்டம் வழிமறித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பேருந்தை வழிமறித்து சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்த யானைகள் அரை மணி நேரத்திற்கு பின்பே அங்கிருந்து கலைந்து சென்றன. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள தனியார் நர்சரி தோட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்டத்திற்கு வேலி அடைக்கும் இரும்பு தளவாட பொருட்கள், 5000 ரொக்க பணம், அலுவலகத்திற்குள் இருந்த கணினி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கர்நாடகாவில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் சட்ட மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டமன்ற குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. பெங்களூருவில் RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததன் எதிரொலியாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பிடிப்பட்ட புறாவின் காலில் ஜம்மு ஸ்டேஷன் IED பிளாஸ்ட் என எழுதப்பட்டிருந்த காகிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இது வெடிகுண்டு மிரட்டல் என கருதி ஜம்மு ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. யார் அனுப்பியிருப்பார்கள், புறா எங்கிருந்து வந்தது என எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிலேயே 100% டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் கேரளா என முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதத்தோடு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், கேரளாவிற்கும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு மலையாளிக்கும் ஒரு பெருமையான தருணம் என்றும் கேரளா இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மாநிலமாக மாறியுள்ளதாகவும் கூறினார். பீகாரில் மாநில மதரசா வாரியம் நடத்திய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குல்லா அணிய மறுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு பல ஆண்டுகளாக நடைபெற்ற இப்தார் நோன்பு உள்ளிட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் அவர் குல்லா அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் நிதிஷ்குமாரின் மதச்சார்பின்மை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். பாலியல் வழக்கு குற்றவாளிகளை பிடிப்பதற்காக நிதோரா சுரங்க பாதையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது 2 வீலரில் வந்த 2 இளைஞர்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவரின் கால்களிலும் குண்டுகள் பாய்ந்தன. மகாராஷ்டிரா மாநிலம் தாராப்பூர் மருந்து தொழிற்சாலையில் எரிவாயு கசிவு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். எரிவாயு கசிந்த போது அதை ஊழியர்கள் கட்டுப்படுத்த முயற்சித்த நிலையில் மூச்சு திணறி உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மீரட் விரைவு சாலையில் உள்ள காஷி சுங்கச்சாவடியில் ராணுவ வாகனங்கள் கடந்து செல்லும் போது ஊழியர்கள் வணக்கம் செலுத்தும் வீடியோ வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள ஒரு சுங்கச்சாவடியில் ராணுவ வீரர் தாக்கப்பட்ட வீடியோ சில நாட்களுக்கு முன்பு வைரலான நிலையில் தற்போது சுங்கச்சாவடி ஊழியர்களின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 3 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் மாஸ்கோவில் அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கும் நிலையில் புட்டினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். தொழில்துறை, விவசாயம் மற்றும் சுங்கத்துறைகளில் பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க சீனா தயாராக உள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு பாகிஸ்தான் சென்ற அவர் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷாக் டாரை சந்தித்தார். தாக்குதல் இன்றி போரில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யா மீது யுக்ரைன் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் யுக்ரைன் தாக்குதலை மறைமுகமாக அனுமதிக்கும் வகையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். உக்ரைனின் கிழக்கு டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள ஒலெக்சாண்ட்ரோ ஷோல்டைன் கிராமத்தை ரஷ்ய படைகள் கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தங்களது படைகள் ஒரே இரவில் உக்ரைனிய எரிசக்தி உட்கட்டமைப்பு, ராணுவ தொழில்துறை வசதிகள் மற்றும் விமான நிலைய உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியில் உள்ள பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 33 பேர் காயமடைந்தனர். வெடி விபத்தால் ஏற்பட்ட அதிர்வலைகள் அருகிலுள்ள கடைகளின் கண்ணாடிகளை உடைக்கும் அளவுக்கு வலுவாக இருந்ததாக கூறப்படுகிறது. நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் உலகின் மிகப்பெரிய பாய்மர படகு திருவிழா தொடங்கியது. ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தில் களமிறக்கப்பட்ட சுமார் 10,000த்திற்கும் அதிகமான சிறியது முதல் பெரியது வரையிலான படகுகளை பார்வையிட லட்சக்கணக்கானோர் திரண்டனர். படகுகளில் பயணம் செய்து மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதுவது உறுதியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் காரணமாக ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுடன் விளையாட இந்தியா மறுத்ததாக கூறப்படும் நிலையில் இருதரப்பு விளையாட்டு உறவுகளில் இந்தியா தலையிடாது என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய T20 அணியில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் கிடைக்காதது குறித்து அவரது தந்தை சந்தோஷ் ஐயர் வேதனை தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய அவர், ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய கேப்டனாக்குங்கள் என்று தான் சொல்லவில்லை என்றும், ஆனால் குறைந்தபட்சம் அணியில் தேர்ந்தெடுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். தன் வாழ்நாளில் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளதாக பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான் வாசிம் அக்ரம் நம்பிக்கை தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலை காரணம் காட்டி அண்மையில் நடைபெற்ற லெஜண்ட் லீக் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுடன் விளையாட இந்தியா மறுத்தது. இந்நிலையில் விளையாட்டில் அரசியல் கலக்கக்கூடாது என அவர் பேசினார். கர்நாடக கிரிக்கெட் சங்க தேர்வில் வெற்றி பெற்றால் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மீண்டும் பெரிய போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய முன்னாள் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் வாக்குறுதி அளித்துள்ளார். கடந்த ஜூன் 4ஆம் தேதி RCB வெற்றி கொண்டாட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசலுக்கு பிறகு சின்னசாமி மைதானத்தில் போட்டி நடத்தப்படவில்லை. 71 வயதிலும் ஃபிட்னஸ் மீது உள்ள ஆர்வத்தை சரத்குமார் ரசிகர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பேக் மசிலை வலுப்படுத்தும் ஒர்க் அவுட் வீடியோவை பகிர்ந்துள்ளார். அது இணையத்தில் பெரும் கவனம் ஈர்த்து வருகிறது. தன் மீதும் தன் மகன் சூர்யா மீதும் எழும் விமர்சனங்கள் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி மனம் திறந்து பேசியுள்ளார். எல்லா இடத்திலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கத்தான் செய்வதாக தெரிவித்த விஜய் சேதுபதி அதை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக்கொள்வதே முக்கியம் என்று கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழாவின் 8வது நாளை ஒட்டி சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா தொடர்ந்து 12 நாட்களாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் உலா வந்த சுவாமியை பலரும் வழிபாடு செய்தனர்.
பழனி முருகன் கோயில் உண்டியல்கள் மூலம் 3,43,23,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. 33 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையால் உண்டியல்கள் நிரம்பி வழிந்தன. இதனையடுத்து அவை திறக்கப்பட்டு பணம் எண்ணப்பட்டதில் 627 கிராம் தங்கமும் 18,080 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஏழுமலையான் கோவிலில் செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 9 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிளிப்கார்ட் தளத்தில் டெக்னோ ஸ்பார்க் கோ 5G ஸ்மார்ட் போனின் விற்பனை தொடங்கியிருக்கிறது. பிரீமியம் லுக் கொடுக்கும் கேமரா டிசைனுடன் 3 கலர் ஆப்ஷன்களில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்தியாவில் போனின் விலை 9,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.